நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. உன் வாய் அல்ல பிறனே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். கல் கணமும் மணல் பாரவுமாயிருக்கும், மூடனுடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமாம். உக்கிரகம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டரம் உள்ளது. பொறாமையோ என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான், பசி உள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாயிருக்கும். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனிதனும் இருக்கிறான். பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவதைப் போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும். உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டுவிடாதே. உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டிற்கு போகாதே. தூரத்தில் உள்ள சகோதரனை காட்டிலும் சமீபத்தில் உள்ள அயலானை வாசி. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.